முருகானந்தன். நம்ம இன்றைக்கு நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் நம்ம தல யாத்திரை மேற்கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம பார்த்து வைக்கக்கூடிய செய்திகள் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தேன். அதில் ஒன்று, இந்த முன்னாடி நடராஜர் மண்டபம், சபாபதி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய அந்த செம்பு வடிவத்தில் செய்யப்பட்ட அந்த சிலை என்ன விசேஷமாக, நாம் எத்தனையோ சிலைகளை நானும் பார்த்துட்டே இருக்கேன், கற்சிலைகள், நடராஜ பெருமானோட கற்சிலைகள். பட் எதுலேயுமே இந்த சிலையில் இருக்கக்கூடிய அது பாருங்கள், அந்த பாதம், அந்த துஞ்சித பாதம், அந்த பாதம் எவ்வளவு தூரம் வந்து இடதுகாலை அவர் எவ்வளவு முன்னாடி தூக்கி காலை எவ்வளோ தூரம் விலகி கொண்டு போயிருக்கார் பாருங்களேன். இன்றைக்கு எந்த சிற்பத்திலையும் நான் இந்த காட்சியை காணவில்லை. கிட்டத்தட்ட அதாவது இதுதான் வந்து பரதத்தில் வந்து மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா காலை இந்த அளவுக்கு முன்பு கொண்டு வந்து அந்த காலை அவ்வளோ தூரம் வளைத்து அந்த பாதத்தை அது பாருங்கள், அந்த நளினத்தை பாருங்களேன். இது ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா நான் என்னுடைய அறிவு கெட்டியவர்களே எத்தனையோ ஆலயங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் எந்த ஆலயத்திலும் இவ்வளவு தூரம் அந்த காலை அவர் உயர்த்தியதாக என்னால் சொல்ல முடியவில்லை. மட்டுமல்ல, அந்த முகமானது மற்ற கோயில்கள்லாம் நேராக நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும், நம்ம போய் தரிசனம் பண்ண போனோம்னா. ஆனால் இங்கே பாருங்கள், அவர் தன்னை மறந்த நிலையில் ஒரு புறமாக, வலதுபுறமாக தன்னுடைய முகத்தை திருப்பி அங்கே சிரித்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் காண்கின்றோம். மட்டுமல்ல, இந்த நடராஜர் சிலையில் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு, சுற்றி அந்த சக்கரை மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு பாருங்கள். நம்ம மற்ற எல்லா பக்கத்துலேயும் வட்ட வடிவமாக இருக்கும், ஆனால் இங்கே பாருங்கள் நீள் சதுரமாக இருக்குது. என்ன சொல்லலாம், அதையே நீள்வட்டம், நீள்வட்டம். இந்த நீள்வட்டம் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் யோசிக்கிறோம். ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய உங்களுக்கு தெரியும் அமைப்பு, சூரிய மண்டலத்தின் அமைப்பானது ஒரு நீள்வட்ட பாதையில் தான் எல்லா கிரகங்களும் இயங்கும். நம்ம பார்த்துருக்கோம். சுற்றுவட்டமாக போகாது, சுற்றி வட்ட வடிவத்தில் எல்லா கோள்களும் இயங்காது, நீள்வட்டத்தில் தான் அந்த கோள்கள்லாம் இயங்கும். அந்த வகையில் இந்த அமைப்பு அந்த நீள்வட்ட பாதையை நினைவூட்டுகிற மாதிரி எனக்கு படுது. அதில் முகத்தில் பாருங்கள், அந்த சிரிப்பு தெரியுதா? இந்த அழகான ஒரு நுட்பமான சிரிப்பு வந்து நான் ரொம்ப விசேஷமாக எனக்கு தெரியுது. அடே எங்கள் அப்பா, ராஜராஜ சோழன் வந்து இந்த சிலை வந்து நிர்மாணித்திருக்கிறார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளை தாண்டி இந்த சிற்பமானது இன்றைக்கும் அதே தேஜஸோடு அதே பிரகாசத்தோடு இருக்கிறது என்று சொன்னால், அடேங்க அப்பா, தமிழருடைய கலை நுட்பம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.